திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார் அருளி செய்த தந்திரம் 2 பொறையுடைமை. 2ஆம் தந்திரத்தில் 24 பொறையுடைமை. இந்த பொறையுடைமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி எல்லாமே போட்டிருக்காங்க. கந்தர்களி வெண்பா, சுப்பிரமணிய விருத்தம், சுப்பிரமணிய புஜங்கம், திருப்புகழ், இப்படி எல்லாம் போட்டிருக்கிறேன். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க, படிங்க. இறை வழிபாடு முக்கியம். அதில் நம்ம திருமூலர் என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? நால்வரே தெரியாது, திருப்புகழே தெரியாது. 10ஆம் திருமுறையில் திருமூலர்னு ஒன்று தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் அப்படி ஒரு தேன் கூடு. தேன் அப்படியே அதுக்குள்ளே புகுந்து இருக்குது. நாம் அந்த தேனை அப்படியே பருகணும். பருகினா நமக்கு ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், தனபலம், தானிய பலம், சகல ஐஸ்வர்ய பலமும் இறைவன் அருளால் நம்மளுக்கு கிடைக்கும். அது சிவபெருமான் ஒருத்தர் தான். அவருக்கு தந்தை இல்லை, தாயும் இல்லை, தான் தோன்றி எல்லாத்தையும் நிர்வகித்து பராமரித்து பார்க்கக்கூடியவன், ஆக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன் அவன் ஒருவனே. ஒன்று பரம்பொருள். அந்த பரம்பொருளை பற்றி திருமூலர் அருமையாக சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் கேட்டு தெய்வ வழிபாடு முக்கியம், அதை பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். 24 பொறையுடைமையில் என்ன சொல்லியிருக்காருன்னு திருமூல நாயனாருடைய பாடலை பார்ப்போம். பற்றி நின்றார் நெஞ்சில் பல்லிதான் ஒன்றுண்டு, முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும், தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாதொழிவது மாகமையாமே. ஒளக்கம் சூழ்ந்த உளப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனியன் பாதம் பணிந்துய, மாலுக்கும் ஆதிபிரமர்க்கும் மன்னவன் ஞாலத்திவன் மிக நல்லன் என்றாரே. ஞானம் விளைந்தவர் நம்மிடம் மன்னவர், சேனை வளைந்து திசைதோறும் கைதொழ ஊனை விளைத்திடும் உம்பர்தம் ஆதியை ஏனை விளைந்தருள் எட்டலுமாமே. வவ்வகையானும் மனையிலும் மன்றிலும் பல்வகையானும் பயிற்று பதஞ்செய்யும் கொள்ளையினின்றும் குதிகொள்ளும் கூத்தனுக்கு எல்லையில்லாத இளையம் உண்டாமே. எவ்வளோ அருமையாக 4 பாடலை கொடுத்துருக்காரு பொறையுடைமையில். இதை பாடி சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அருமையான பாடல்கள் கேட்டாலே போதும். பற்றி நின்றார்க்கு நெஞ்சில் பல்லிதான் ஒன்றுண்டே, முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும், தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாதொழிவது மாகமையாமே. ஒளக்கம் சூழ்ந்த உளப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனியன். பாலொத்த மேனியன் யார்? சிவபெருமான். பாலொத்த மேனியன் பாதம் பணிந்துய, மாலுக்கும் ஆதிபிரமர்க்கும் மன்னவன். அந்த மகாவிஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் மன்னவன், மாலுக்கும் ஆதிபிரமர்க்கும் மன்னவன், ஞாலத்திவன் மிக நல்லன் என்றாரே. இந்த உலகத்தில் ஞாலத்தில் அவர் தான் நல்லவன்னுட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நல்லவன் தான் அவர், நல்ல சிவம். ஞானம் விளைந்தவர் நம்மிட மன்னவர், சேனை வளைந்து திசைதோறும் கைதொழ ஊனை விளைத்திடும் உம்பர்தம் ஆதியை ஏனை விளைந்தருள் எட்டலுமாமே. வல்வகையானும் மனையிலும் மன்றிலும் பல்வகையானும்
பயிற்றி பதஞ்செய்யும் கொள்ளை நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு எல்லையிலாத இளையம் உண்டாமே, எல்லையிலாத இளையம் உண்டாமே. திருச்சிற்றம்பலம். அவருக்கு எல்லாம் அவருடைய ஊர் தான். தென்னாடுடைய சிவனே போற்றின்றோம். ஆனால் வடக்கில் இருந்து வராரு, கைலாயத்திலேருந்து வராரு. கைலாயமும் என்னுடையது தான்றாரு. ஆனால் அவருக்கு பிடிச்சது தென்னாடு தான். ஆகையினால எல்லா இடத்தையும் எங்கும் வியாபித்திருக்கும் எம்பெருமான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, கனகவாய் திரளைய போற்றி, கைலை மலையானே போற்றி, அண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகரா. நம்ம திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திருமூல நாயனார் அருமையாக ஒவ்வொரு மந்திரத்துலேயும் தந்திரத்துலேயும் எல்லாமா சொல்லிக்கிட்டு வராரு. இதையெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் கேட்குறதே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்ச பிறகு நாம் அதையெல்லாம் அனுபவிக்கணும். இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஞானம் விளைந்தவர் நம்மிடம் மன்னவர் சேனை வளைந்து திசைதோறும் கைதொழ ஊனை விளைத்திடும் உம்பர்தம் ஆதியை ஏனை விளைந்தருள் எட்டலும் ஆமே. இந்த எந்த திசையில் திரும்பினாலும் சிவபெருமான் தான். அதனால் எல்லா திசையும் திரும்பி கும்பிடுங்க அப்படின்றார். எந்த திசையிலேருந்து கும்பிட்டிங்கனாலும் சிவபெருமானை நம்ம தொழலாம். இந்த ஞானமே விளைந்தவர், ஞானம் விளைந்தவர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன? ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.